ஒல்கா பெரும்புகழ் தொல்காப்பியருடைய தொல்காப்பியத்தை நாம் இப்பொழுது உரை கண்டு வருகின்றோம். விரிவான உரை, சிறப்பான உரை, பாமர மக்களும் புரிந்து கொள்வதற்கு ஏற்றவாறு அமைந்த உரை. ஆகவே இதில் வழக்குச் சொற்களும் இப்பொழுது வழங்குகின்ற சொற்களும் இடம்பெறக்கூடும். அந்த அடிப்படையிலே சென்ற அமர்விலே தொல்காப்பியத்தை ஏன் முதன்மைப்படுத்த வேண்டும் என்று நாம் பேசினோம். இப்பொழுது தொல்காப்பியத்திலே எழுத்ததிகாரத்திலே முதலில் இருப்பது பாயிரம், அதுவும் சிறப்பு பாயிரம். அந்த பாயிரம் என்பதற்கு வரலாறு என்ற பொருளும் உண்டு. நூலில் பாயும் பொருளை கூறுவது பாயிரம். பாயிரம் என்பது பழங்கால தமிழ் நூல்களிலும் தமிழ் மரபை தழுவி அமையும் இக்கால நூல்களிலும் அவற்றுக்கான முன்னுரை போல் அமையும் பகுதி. எந்த நூல் எழுதுவது ஆயினும் அந்த நூலுக்கு பாயிரம் எழுத வேண்டும் என்பது மரபு. எனினும் பரம்பாரனர் என்பவர் தொல்காப்பியர் என்னும் நூலை பற்றியும் தொல்காப்பியரை பற்றியும் எழுதியுள்ள பாடல் ஒன்று தொல்காப்பியத்துக்கு முன் சிறப்பு பாயிரம் என தலைப்பிட்டு எழுதப்பட்டு உள்ளது. அந்த பாயிரத்தையே சிறப்பு பாயிரமாக பின்னால் வரக்கூடிய ஆன்றோர்களும் சான்றோர்களும் உரையாசிரியர்களும் ஏற்றுக்கொண்டனர். பா என்ற சொல் பறந்து கிடப்பது என்று பொருளுடையது என்றும், அதனை அடியாக கொண்டு பிறந்த பாயிரம் என்ற சொல் பறந்து விரிந்து செல்லும் நூலின் தொடக்கப்பகுதி என்று பொருள்படும் என்றும் அறிஞர் கூறுவர். நூலில் பாவியுள்ள கருத்துக்களை பற்றி சொல்லுவது பாயிரம். பாயிரம் என்னும் சொல் தொல்காப்பியத்தில் இல்லை, அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். சங்க நூல்களிலும் இந்த பாயிரம் என்ற சொல் பயின்று வரவில்லை. சங்கம் மருவிய காலத்து நூலான 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய பழமொழியில்தான் பயிலப்பட்டு வந்துள்ளது. பாயிரங்கூறி என்பதற்கு வீரத்திற்கு வேண்டும் முகவுரையை சொல்லி என்று பழைய உரையாசிரியர் பொருள் வரைந்திருப்பதை காண வேண்டும். அடுத்து பெருங்கதை நூலில் வருகிறது பாயிரம் என்ற சொல். ராசனை என்பவள் பந்தாடத் தொடங்கும் போது இப்படியெல்லாம் ஆடப்போகிறேன், கண்ணிமைக்காமல் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று பாயிரம் கூறிவிட்டு பந்தாடத் தொடங்கினாள் என்று வருகிறது. போர் மறவர் போர்க்களத்தில் முதலில் பகைவரை விழித்து அழைத்து கூறும் நெடுமொழி என்னும் மறவியல் முகவுரையை பாயிரம் குறித்தது. பின்பு பொருள் விரிவு ஆக்கமாக நூலின் முகவுரையை குறித்தது என்கிறார் மொழி ஞாயிறு தேவநேயப்பாவாணர். நூலுக்கு முன்னுரையாக அமையும் பகுதி ஒன்றை 13ஆம் நூற்றாண்டில் தோன்றிய நன்னூல் இலக்கணம் பாயிரம் என குறிப்பிடுகிறது. ஆயிரம் முகத்தான் அகன்றதாயினும் பாயிரம் இல்லது பணுவல் அன்றே என்கிறது. பாயிரம் இல்லையேல் அது சிறந்த நூலாக மதிக்கப்படாது என்பது இதன் பொருள். எந்த நூல் எழுதுவதாயினும் அந்த நூலுக்கு பாயிரம் எழுத வேண்டும் என்பது மரபு. பாயிரம், பொதுப்பாயிரம், சிறப்பு பாயிரம் என 2 வகைப்படும் என்று நன்னூல் கூறுகிறது.
பொதுப்பாயிரம் என்பது எல்லா நூல்களுக்கும் பொதுவானதாக இருக்கும். சிறப்பு பாயிரம் எனப்படுவது ஒரு தனிப்பட்ட நூலுக்கு உரிய சிறப்புகளை குறிப்பதாக இருக்கும். பாயிரத்தின் தேவை. பாயிரம் நூலிற்கு புறத்தே உரைக்கப்படுவதால் புறவுரை ஆகும். அது கேட்பதால் என்ன பயன்? கட்டட வேலைப்பாடுடன் மாளிகை அமைந்திருந்தாலும் அதற்கு பொலிவு ஊட்ட அழகிய ஓவியங்கள் இன்றியமையாதனவாகும். ஒரு நகரம் மிக பெரிதாக விரிந்து பறந்து இருந்தாலும் அந்நகருக்கு மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் தலைவாயில், அதாவது தோரண வாயில் அவசியமானது. இயற்கையிலேயே பெண்கள் அழகு உடையவர்கள் என்றாலும் அவர்களுக்கு மேலும் அழகினை ஊட்டுவதற்கு அணிகலன்களை அணிவிப்பது வழக்கம். அதுபோல ஒரு நூல் எவ்வளவு சிறப்புடையதாக இருந்தாலும் அந்த நூலுக்கு ஒரு அணிந்துரை அவசியம் ஆகிறது என்று அணிந்துரையின் இன்றியமையாமையை நன்னூல் பின்வருமாறு உரைக்கிறது. மாடக்கு சித்திரமும் மாநகர்க்கு கோபுரமும் ஆடமைதோள் நல்லார்க்கு அணியும் போல் நாடி முன் ஐதுரையா நின்ற அணிந்துரையை எண்ணூர்க்கும் பெய்துரையா வைத்தார் பெரிது என்று கூறுகிறது. மேலும் பாயிரம் யானைக்கு பாகன் போலவும் வானத்திற்கு விளக்கமாகிய நிலவும் கதிரவனும் போலவும் இன்றியமையா சிறப்பினை உடையது என்றும் கூறுவர். பாயிரம் கேளாதே நூல் கேட்டால் என்ன? அப்போது குறிச்சி புக்க மான் போலவும், அதாவது மலைப்பகுதியிலே இருக்கின்ற வேட்டுவச் சேரியிலே சிக்கிக்கொண்ட மானை போலவும் குன்று முட்டிய குருவி போலவும் மாணாக்கன் இடர்படுவான். ஆகவே பாயிரம் கேட்டல் மிகவும் பயனுடையதாயிற்று. நூலை கேட்பவன் புறவுரையை கேட்டால் கொழு சென்ற வழி துன்னூசி இனிது செல்லுமாறு போல அந்நூல் இனிது விளங்குவதற்கு புறவுரை கேட்டல் வேண்டும். ஏனென்றால் பருப்பொருட்டாகிய பாயிரம் கேட்டார்க்கு நுண்பொருட்டாகிய நூல் இனிது விளங்கும் என்று கூறியுள்ளனர். பாயிரத்தை முகவுரை, பதிகம், அணிந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை, புனைந்துரை, மதிப்புரை, மகிழ்வுரை என பல பெயர்களால் அழைப்பர். முகவுரை என்பது முகமன் கூறி நூலாசிரியரை அறிமுகப்படுத்தும் முறை. இது நூலுக்கு முகத்தை போன்று இருப்பது. பெரும்பாலும் நூல், ஆசிரியன், பதிப்பு முதலியவற்றின் வரலாற்றை கூறுவது. புனைந்துரை என்பது என்னவென்றால் நூலை பெருமைப்படுத்தி பேசும் முறை. மதிப்புரை நூலை மதிப்பீடு செய்யும் திறனாய்வாளர்களின் செய்திகள் இதில் இடம்பெறும். முன்னுரை நூலாசிரியர் தன் நூலை பற்றி கூறும் உரையும் கற்போரை ஆற்றுப்படுத்தும் உரையும் இதில் இடம்பெறுவது வழக்கம். முன்னுரை என்பது பொதுவாக ஓர் எழுத்தாளரின் சுருக்கமான கணக்கு, அவர்களின் புத்தகத்தின் தோற்றத்தை விளக்குகிறது. ஒரு முன்னுரை பெரும்பாலும் உரை மற்றும் அதன் ஆசிரியருக்கு ஓர் அறிமுகத்தை வழங்குகிறது. நூல் செய்தான் பாயிரம் செய்யக்கூடாது. தோன்றா தோற்றி துறைபலாம் முடிப்பினும் தான் தற்புகழ்தல் தகுதி என்று மரபு இருப்பதால் அவரவர்களுக்கே அவருடைய நூலுக்கு பாயிரம் செய்து கொள்ளக்கூடாது. மற்றபடி யார் பாயிரம் செய்ய வேண்டும்? தன் ஆசிரியன்,
தன்னொடு ஒருங்கு கற்ற மாணாக்கன் அந்நூலுக்கு உரை எழுதுவோன் என நால்வரும் நூலுக்கு பாயிரம் எழுதலாம். தொல்காப்பியத்தில் பாய்ந்து வரும் செய்திகளையும் நூல் அரங்கேற்றம் முதலான தொடர்புடைய செய்திகளையும் கோத்து தொல்காப்பியருடன் பயின்ற ஒரு சாலை மாணாக்கராகிய பனம்பாரனார் பாடியுள்ளார். அது தொல்காப்பிய நூலுக்கு பாயிரமாக அமைந்து உள்ளது. இது சிறப்பு பாயிரம். சிறப்பு பாயிரம் என்பது பொதுப்பாயிரம் போல் அல்லாது நூலில் சொல்லப்படுகின்ற பொருள் முதலியவை உணர்த்துவது சிறப்பு பாயிரம். இப்பாயிரம் நூலுக்கு மிக மிக இன்றியமையாததாகும். அணியிழை மகளிர்க்கு அணிகளில் சிறந்தது ஆடை போல, அணியிழை மகளிர்க்கு அணிகளில் சிறந்த ஆடை போல நூலுக்கு சிறப்பானது சிறப்பு பாயிரமாகும். இது 11 வகைகளாக உள்ளன. ஆக்கியோன் பெயர், வழி, எல்லை, நூற்பெயர், யாப்பு முதலிய பொருளோடு கேட்போர் பயனோடு ஆய என்பொருளும் வாய்ப்பக் காற்றல் பாயிரத்திலே. அத்துடன் காலம், களம், காரணம் மூன்றையும் சேர்த்து 11 தன்மைகளை உடையதாக இருக்கும். இப்பாயிரத்தை எழுத தகுந்துவோர் யாரென்றால் ஏற்கனவே நாம் கூறியுள்ளோம். நூலை எழுதிய ஆகவே ஒரு சிறப்பு பாயிரம் நூலை எழுதிய ஆசிரியர் நூலாசிரியருடன் கல்வி பயின்றவர், நூலாசிரியமானவர், நூலாசிரியரின் நூலுக்கு உரை எழுதிவென்று சொல்லப்பட்ட நால்வரும் சிறப்பு பாயிரத்தை எழுதலாம். அவருள் இந்நூலுக்கு, இந்த தொல்காப்பிய நூலுக்கு பாயிரம் செய்தவர் யார் என்றால் தொல்காப்பியருடன் பயின்ற ஒருங்கு கற்ற ஒரு சாலை மாணாக்கராகிய பனம்பாரனார் தொல்காப்பிய நூலுக்கு பாயிரம் தந்துள்ள புலவராவார். தொல்காப்பியருடைய காலத்தைச் சேர்ந்தவர். ஆகவே அவர் கூறிய சிறப்பு பாயிரத்தை நாம் பார்ப்போம். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகத்து வழக்கும் செய்யுளும் ஆயிரம் முதலின் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தொடு முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி புலந்தொகுத்தோனே போக்கருவனுவல் நிலந்தரு திருவிற்பாண்டியன் அவையத்து அரங்கரை நாவின் நான்மறை முற்றி அலங்கூட்டாசாக்கு அரில்தவத்தெரிந்து மயங்கா மரபின் எழுத்து முறை காட்டி மல்கு நீர் வரப்பின் 5 நிறைந்த தொல்காப்பியன் என தன்பெயர் தோற்றி பல்புகள் நிறுத்தப்படுமையோனே. இதனுடைய பொருள், வடக்கே இருக்கக்கூடிய வேங்கடமலையும் தெற்கே இருக்கக்கூடிய குமரி ஆறு அல்லது குமரி மலை அவற்றை எல்லையாக உடைய நிலத்து தமிழ் மொழியினை கூறும் நல்ல சான்றோர்கள் வழங்கும் வழக்கும் செய்யுளுமாகிய இரு காரணத்தாலும் எழுத்திலக்கணத்தையும் சொல்லிலக்கணத்தையும் பொருளிலக்கணத்தையும் ஆராய்ந்து அவ்வாராய்ச்சியர் குறைபாடு உடையவற்றுக்கு செந்தமிழின் அதி இயல்பு பொருந்திய செந்தமிழ் நிலத்து வழக்கொடு முதல் நூல்களில் சொல்லியனவற்றையெல்லாம் கண்டு அவ்விலக்கணத்தை முறைப்பட ஆராய்ந்து மாற்றாரது நிலத்தினை தன்கீழ் வாழ்வார்க்கு கொண்டு கொடுக்கும் போர் திருவினை உடைய பாண்டியன் மாகீர்த்தியது அவையின் கண்ணே அந்த சபையில் உள்ளோர்க்கு ஏற்ப தெரிந்தே நின்ற மெய் சொல்லும் நாவினை உடைய 4 வேதத்தினையும் முற்று உணர்ந்த அலங்கோட்டாசான் என்கின்ற ஊரிலே
வசிக்கக்கூடிய ஆசானுக்கு அவர் எழுப்பிய தடைகளுக்கெல்லாம் விடை கூறி மயங்கா முறையின் எழுத்து முறை காட்டி முன்னை போல் நூல் போல் எழுத்திலக்கணம் சொல்லுள் சென்று மயங்காத முறையெல்லாம் காட்டி எழுத்திலக்கணத்தை வேறு தெரிவித்து மிக்க நீரையுடைய கடலாய எல்லையாக உடைய உலகின் கண்ணே இந்திரனால் செய்யப்பட்ட ஐந்தர வியாகரணத்தின் நிறைய அறிந்த பழைய காப்பிய குடியுள்ளோன் என தன் பெயரை தோற்றுவித்து 100க்கு சொல்லப்பட்ட குற்றங்கள் அற்ற தன் நூலுள்ளே அவ்விலக்கணத்தை தொகுத்து கூறினார். அவர்தான் தவத்தால் மிக்க பல்புகழ்களின் உடைய தொல்காப்பியன் ஆவார். பணமாறனார் இயற்றியது பாயிரத்தில் தொல்காப்பியத்தை பற்றி குறிப்பிடும் செய்திகளை சுருக்கமாக பார்ப்போம். தமிழ் கூறும் நல்லுலகம் என்பது வேங்கடம் தென்குமரி எல்லைக்கு இடையே பரந்த நாடு. இங்கு வழங்கிய மொழி எழுதப்பட்ட செய்யுள் ஆகவே தொல்காப்பியத்துக்கும் அவர் முன்னோர் நூலுக்கும் முதல். இந்த முதலானது எழுத்து சொல் பொருள் என முன்னோரால் பகுத்து கூறப்பட்டிருக்கிறது. இவை செந்தமிழின் இயற்கை. தொல்காப்பியர் செந்தமிழ் வழங்கிய நிலத்தையும் கருத்தில் கொண்டார். முன்னோர் நூல்களை தேடி கண்டறிந்து அவற்றிலுள்ள செய்திகளை முறைப்படுத்தி எண்ணி பார்த்தார். அவற்றை அறிவுடைய நூலாக தொகுத்தார். இது குற்றம் இல்லாத ஒரு நூலாகும். இந்த நூலினை நிலந்திரு பாண்டியனுடைய புலவர்கள் கூடிய அவையிலே அரங்கேற்றினார். அப்போது அதங்கோட்டாசான் என்பவர் எழுப்பிய ஐயங்களை போக்கினார். இந்த அதங்கோட்டா ஆசான் அறத்தை மட்டும் அழைத்து பேசும் நாவினை உடையவர். 4 வேதங்களிலும் முதிர்ந்த அறிவினையுடையவர். தமிழ் ஆரியத்தோடு மயங்காத எழுத்து முறையை அதங்கோட்டாசானுக்கு எடுத்து காட்டினார். தொல்காப்பியர் ஐந்திரம் என்னும் நூல் நிறமையிருந்த அறிவையை உடையவர். ஐந்திரம் என்பது மயன் என்று எழுத்தியல் ஓவிய கட்டிடக்கலை நிபுணரால் எழுதப்பட்டது என்றும் கூறுவார்கள். ஐந்திரம் என வல்லினரை போட்டு 5 இணைகளை பற்றி கூறிய நூலின் ஐந்திரத்துக்கு பொருள் கூறுவாரும் உண்டு. பாணினியும் என்னும் வடமொழி இலக்கணத்தை பின்பற்றி தொல்காப்பியம் இயற்றப்பட்டது என்னும் கூற்றுக்கு தக்க ஆதாரம் இல்லை. இந்த புலநூலால் தன்னை தொல்காப்பியன நிலைநாட்டி கொண்டார். இதனால் படிமை கோலம் பூண்டிருந்த தொல்காப்பியர் புகழ் பலவாக பெருகிற்று. தொல்காப்பியத்தில் தம் நூல் படைப்பு அறிவால் பல்வேறு துறை அறிவு உலகில் நிலைநிறுத்தினார் என்பது இதற்கு சரியான விளக்கம் ஆகும். இதில் சில கருத்து முரண்பாடுகளும் உள்ளன. அவற்றை நான் என்னுடைய புலவர் காளிப்பன் பிளாக் ஸ்பாட் நூலிலே தளத்திலே கண்டு கொள்ளுங்கள். இதுதான் தொல்காப்பிய பாயிரத்தினுடைய சுருக்கம். இதை விரிவாக எழுதினால் கடல் போல பெருகும். இதற்கே ஒரு நூல் வெளியிட வேண்டும். ஆகவே இந்த அளவிலே ஒரு அறிமுகமாக இந்த உரையை தமிழ் கூறு நல்லுலகம் ஏற்றுக்கொள்ளும் என நம்புகிறேன். தொல்காப்பியரே துணை, தொல்காப்பியமே வழிகாட்டி, வழிபடு தெய்வம் நிற்புறங்காப்ப பழுதீர் செல்வமொடு வழிவழி சிறந்து பொலிமின் என உங்களிடமிருந்து விடை பெறுவது தொல்காப்பிய செம்மல் புலவர் ஆ. காளியப்பன், தலைவர், தொல்காப்பியர் தமிழ் சங்கமம், பேரூர் ஆதீனம்.